முதல்ல பெண்களை படி என்று சொன்னவர்கள் மும்மூர்த்திகள். ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர். இந்த 3 பேர் தான் பெண்களை படி என்று சொன்னார். எந்த தலைவரும் சொல்லுங்க. இந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் தான் அந்த மும்மூர்த்திகளுடைய வழியில் நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார்னா, பெண்களை என் அன்பு சகோதரில் 10ஆவதோட டிஸ்கன்டினியூ பண்ணாதீங்க, நான் உங்கள் அண்ணன் இருக்கிறேன். +2 12ஆவதோட நிறுத்தினாதீங்க, நான் உங்கள் அண்ணன் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக கிராமத்தில் இருக்கிற சகோதரிகள் பட்டதாரியாக என்கிற ஒரே அடிப்படையில் தான் இன்றைக்கு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்கிற திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிறது. அது பேரு புதுமை பெண் திட்டம். கடைசி என்ன நிலைமை? ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆன்மீகத்துக்கு என்ன பங்கு என்று சொன்னால் அதிகமான பங்கு உண்டு. இந்த ஆன்மீகத்துக்கு நான் பொது நிகழ்ச்சியோடு சொல்லணும், திராவிட மாடல் ஆட்சியும் ஆன்மீகத்தை இனி பிரித்து பார்க்கவே முடியாது. திராவிடத்துக்குள் தான் ஆன்மீகம் இருக்கிறது. எனவே ஆன்மீகத்தையும் திராவிடத்தை பிரித்து பார்க்க முடியும். அதுக்கு அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த 4 வழிச்சாலை ஆக்குகிறோம் என்று சொன்னால், இது பெரும்பான்மையாக பழனிக்கு போகிற ஆன்மீக பெருமக்கள் பயன்படுத்துகிற சாலையாக இந்த சாலை இருக்கிறது. அதான் ஆன்மீகத்துக்கு முக்கியமான சாலை இந்த சாலை. அதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது பழனிக்கு போறவங்க தாராபுரம் காலத்தில் இந்த சாலையில் யாரெல்லாம் வருகிறார் என்று சொன்னால், பழனி ஆண்டவர் என்று சொன்னாலே தைப்பூசத்தை யாராவது மறந்து விட முடியுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.